ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டெக் ப்ளாக். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான ஒரு அன்பாக்சிங் தான். ஆல்ரெடி இந்த அன்பாக்சிங் போட வேண்டியது, பட் இருந்தாலும் சில பல காரணத்தினால அதை போட முடியல. ஸோ ஏன்னா நான் அது கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்னன்னா இது அன்பாக்சிங் பார்க்குறீங்கன்னா 2000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு அருமையான ஒரு வாட்சை பற்றி தான் நீ பார்க்குறோம். அதுவும் லோக்கல் வாட்சில் நான் சொல்ல போகிறேன். இது ஒரு பிராண்டடான ஒரு சப்ராண்ட் பிராண்டு தான் நான் சொல்கிறேன். அதாவது பிராண்ட்லேருந்து சப்ராண்டான ஒரு நிறுவனம் தான். ஸோ அந்த வாட்சை இப்போ ஆஃபரில் 2000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அதோட ஆஃபர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்லும் போது அதை பை பண்ணி நான் வாங்கியாச்சு. ஸோ வாங்கினது இல்லாமல் அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூஸ், ஸோ அதுக்கப்புறமா அந்த வாட்ச் எப்படிலாம் இன்னும் நல்லா வேலை செய்தா இல்லையான்ட்டு கடைசியில் நான் ஒரு நெக்ஸ்ட் ரிவ்யூவில் அதை ஃபுல் ரிவ்யூவாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணாம தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸும் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கோம். ஸோ ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். அது என்னடான்னா ரியல்மியோட தரப்பு வந்து டிசோ ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிராண்ட்லேருந்து தான் நம்ம ஒரு வாட்ச் 2 ஸ்போர்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு அன்பாக்சிங் நம்ம இப்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஏன்னா எனக்கு மற்றவங்க மாதிரிலாம் எனக்கு உட்காந்துலாம் அந்தளவுக்கு நமக்கு யாரும் கிடையாது. ஸோ நம்ம ஒரு ஆள் மட்டும்தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி டேபிளும் கிடையாது. இனிமேல் தான் எல்லாமே பண்ணணும். ஸோ ஓகே, நானும் உங்களுக்கு அன்பாக்சிங் பார்க்க பண்ணிடுறேன். ஓகே, அது வந்து சேர்ந்து இப்போ நம்ம எடுப்ப போகிறேன். ஓகே, நம்மகிட்ட இப்போது மெட்டீரியல் வந்தாச்சு. ஸோ இந்த டப்பா தான் அது. ஓகேங்களா? ஸோ ரியல்மி டிசோ, அதாவது ரியல்மி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் அவங்க வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இங்கே டெக் லைஃப்னு ஒன்று போட்டுருவாங்க. ஸோ ரியல்மி டெக் லைஃப் பார்த்துக்குவாங்க. ஸோ ரியல்மி டெக் லைஃபு. ஸோ அதில் வந்து இவங்களோட பிராண்டிங் மென்ஷன் பண்ணிவிட்டு இது டிசோ. விலை எவ்வளோன்னா 2000 ரூபாய். ஸோ 2000 ரூபாய்க்கு இந்த வாட்சில் அப்படி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்காது. ஏன்னா அந்த வாட்ச் நான் ஆல்ரெடி எடுத்து சார்ஜர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வாட்ச் வாங்கினீங்கன்னா முதல்ல சார்ஜ் போடுங்க. சார்ஜர் போட்டுக்கு முன்னாடி அந்த சார்ஜரை ஒர்க் ஆகாதாண்டி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அதை நான் கடைசியில் எதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதை சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம மேலாட்டம் வந்து இந்த டப்பாவில் என்னென்ன ஸ்பெக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 4.3 இன்ச் கொண்ட ஒரு சின்ன, அதை இன்ச்சு கிடையாது, சரி சென்டிமீட்டரா. ஓகே, அந்த சென்டிமீட்டர் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் வந்து 110 ஸ்போர்ட்ஸ் இருங்க. அதாவது 110 ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ இருக்குது போல். எனக்கே ஒரு 5-10 தான் தெரியும். ஸோ 110 எக்ஸ்ட்ரா நமக்கு தந்துருக்காங்க. அது இல்லாமல் இதோட பிளட் ஆக்சிஜனுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டரும் இதில் கேப்சர் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 10 days பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 150 வாட்ச் ஸ்டைலிஷ் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 150 ஸ்டைலிஷ் ஃபேஸ் வந்து நம்ம வந்து எப்படி கிடைக்கும்னா, நம்ம அந்த டிசோ ஆப் ஒன்று ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோர் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு பிறகு தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் இப்போ நெக்ஸ்ட்டு இது யூசர் மேனுவல். இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கார்டெலாம் பின்னாடி கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த யூசர் மேனுவல் உங்களுக்கு அவசியமே இல்லை, ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை ஆன் பண்ணாலே போதும், எல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு இந்த ஆப்புக்கு டவுன்லோடு QR கோடு இதுதான். சாரி, இந்த QR கோடு தான். ஸோ இந்த QR கோடு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். இல்லைன்னா எங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டிசோன்னு போட்டாலே வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் எடுத்து வாங்க வச்சுலாம். ஓகே, இப்போ அந்த வாட்ச் நம்ம இப்போ வாங்க. ஸோ இதான் நம்ம ஆர்டர் பண்ண அந்த வாட்ச். ஓகேங்களா? நான் வந்து பிங்க் கலர் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஸோ இது எனக்கு கிடையாது, இது வேற ஒருத்தவங்களுக்கு போகுது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ரிவ்யூ யூனிட்டாக அதை கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே நம்ம சேனல் வளர்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்காக. தென் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். ஸோ 4.3 சென்டிமீட்டர் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேர்வ்டு டிஸ்பிளே. ஓகேங்களா? அவங்களால நீங்கள் ஐஃபோன் இந்த ஐவாட்ச் சரிங்களா, ஐவாட்ச் சீரீஸில் வந்து கேர்வ்டாக இருக்குல்ல, அதே சீரீஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படிலாம் எந்த கவலை இல்லை. டிஸ்பிளே ரொம்ப கொஞ்சம் செக்யூராக இருக்கிறதுக்கோசம் இது நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. தென் இதை ஆன் பண்ண உடனே என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் லாங்குவேஜ் செட் பண்ண சொல்லலாம். அப்புறம் அந்த QR கோடு, ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணால் டிசோ ஆப்பில் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பைண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, பிரைட்னஸாகவும் இருக்குது. ஸோ நான் ஃபுல் பிரைட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ நானும் ஃபுல் பிரைட்டில் தான் வச்சுருக்கேன், ஒரு நோ ப்ராப்ளம். தென் இதில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா, ஜஸ்ட் இந்த சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதோட நோட்டிஃபிகேஷன் டாக்கிள் வருது. ஸோ இதில் நம்ம வந்து வேக்கப் வாட்சஸ், ஸோ நைட் நீங்கள் டோன்ட் டிஸ்டர்ப் மோட் இருக்குது, பேட்டரி சேவர் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது.
ஸோ டெஸ்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது மெனு ஸ்டைல்ஸு, அதாவது இந்த ஸ்டைல்ஸ் கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒர்க் அவுட்டு, வெதரு, ஸ்டாப் வாட்ச்சு, மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இது ரொம்ப நம்ம ஒன்றும் பெருசிய அளவில் நம்ம ஒன்றும் இதை ரொம்ப பேச விரும்புகிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேயான வாட்ச். அது இல்லாமல் பேட்ரி நல்லா தாங்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹார்ட் ரேட்டோட சென்சாரோட ஆக்சிஜன் சென்சார்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும்னா ஆவரேஜ், அதாவது அக்யூரேட்டாக எந்த ஒரு வாட்சும் இருக்காது. ஐ வாட்ச் ஓகே, அதெல்லாம் வேறு விஷயம். இந்த 2000 ரூபா பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஒரு 80% உங்களுக்கான அந்த ஒரு கேரண்டி தர மாதிரி உங்களுக்கு அதில் தந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சோட பட்டை இருக்குது தெரியுமா, ஸ்டாப்ஸு, சும்மா சூப்பராக இருக்குது. யாராவது போய் இதில் போட்டு அச்சா கூட வலிக்கும் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் உண்மையிலே சொல்கிறேன், ரியல்மி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சாரி, டிசோ அவங்கள நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் மட்டும் அவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பாடியோட மெட்டல் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா, இது நான் உண்மையிலே மெட்டல் தான் நினச்சேன். ஆனால் இது மெட்டல் இல்லை, இது ஒரு ஃபைபரான ஒரு பிளாஸ்டிக் போல். ஓகே, என்ன பண்ணுறது, 2000 ரூபாய்க்கு இது வரதே பெரிய விஷயமா தான் இருக்குது. ஆனால் வேறு எந்த ஒரு விஷயம் மறுபடியும் இல்லை, நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் மெசேஜ் நம்ம பண்ணலாம். ஸோ கால் வர்றதை வந்து இது பேச முடியாது. பட் இருந்தாலும் மியூட்டில் போடலாம், ரிஜெக்ஷன் பண்ணலாம். ஸோ படிக்க முடியல மெசேஜஸும் ஓரளவுக்கு பெரிய பெரிய பிக் மெசேஜ்லாம் படிக்க முடியாது. பட் இருந்தாலும் நார்மலாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 2000 ரூபாய் மதிப்புள்ள இந்த வாட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த கீழே நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் வந்து புதுசாக நிறைய அன்பாக்சிங் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் அடிக்கடி ஓட்டிங்ஸ் போடுறேன். ஸோ அந்த ஓட்டிங்ஸில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கான விருப்பத்தை நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் நான் போடுவோம், நல்லா தெரியும் ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு அது என்ன பிடிச்சிக்கோ அதை நீங்கள் பண்ணி எனக்கு இது பற்றி போடுங்க, அதை பற்றி போடுங்கன்ட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நான் லாஸ்ட்டாக அந்த விஷயத்தை சொல்ல வரேன். எதுக்கு நான் இந்த சார்ஜரை வந்து நான் உங்களை வந்து டெஸ்ட் பண்ண சொன்னேன்னா, நாங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு வாட்ச், அதாவது இதுக்கு முன்னாடி இதை வாங்கினோம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு என்ன நடந்ததுன்னா சார்ஜர் ஒர்க் ஆகலை. ரொம்ப சத்திய சோதனை தான். சார்ஜரே சுத்தமாக ஒர்க் ஆகலை. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. நாங்களும் ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ மணி நேரம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டி பார்த்துருவோம், வேர்க்கே ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரிட்டர்ன் நாங்கள் போடலான்னு பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டில், அதாவது இது டிஃபெக்டிவ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ரிட்டர்ன் போட்டால் ஒர்க் ஆகலை. அதே நீங்கள் சார்ஜர் ஒயர் டேமேஜ் ஆச்சோ, அந்த வாட்சோட ஃபேஸ் டேமேஜ் ஆச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. ஆக மொத்தத்தில் இது அவங்களோட மிஸ்டேக் தான். அப்படி ஒருவேளை உங்களுக்கு எடுத்துக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ரியல்மி சென்டர், அதாவது ரியல்மி சென்டர் எங்கே கேட்கணும், சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் அந்த பில்லை அவங்க இன்வாய்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. இன்வாய்ஸ் அனுப்பிச்சிட்டு நீங்கள் அதை போயிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை அலையிறதை விட அவங்க மேலே தப்புக்கு அவங்க தானே பண்ணோம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான விஷயம் நான் என்ன போட்டேன்னா, ஃப்ராங்காக சொல்லணும்னா, அதாவது இந்த சார்ஜரோட டேமேஜ் தான் போட்டேன். ஏன்னா இது உண்மையிலே டேமேஜ். ஸோ டேமேஜ் போட்டேன். ஸோ டேமேஜ் போட்டேன். எனக்கு இப்போ ரிட்டன் புது வாட்ச் வந்துச்சு. ஸோ இந்த வாட்ச் நான் வந்து இப்போ எல்லாம் பக்காவுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிச்சு. மினிமம் போனால் ஒரு 1/2 ஹவரில் ஃபுல் சார்ஜ் ஏறிச்சு. ஸோ நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? நீங்களும் இதை மறக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் நடந்திருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஸோ லவ் யூ கைஸ், பாய். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.